ஓம் நம சிவாய நமக. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நாளைக்கு மிகவும் ஒரு முக்கியமான நாள். சூரிய பகவானுக்கு வழிபாடுகள் செய்வதற்கான ஒரு நாளாக இருக்கின்றது. ரத சப்தமி நாள் தான். இந்த நாளில் பார்த்திங்கன்னா நம்ம சூரிய பகவானை நினைத்து கொண்டு அதற்குன்னு ஒரு சம்பிரதாய முறையில் நம்ம குளிக்கும் பொழுது பார்த்திங்கன்னா நம்மளுடைய பலமுறை தலைமுறைகளில் நாம் செய்த பாவங்களும் நமக்கு அறிந்தும் அறியாமலும் இப்போ செய்து கொண்டிருக்கின்ற பாவ புண்ணியங்கள் கணக்கின் காரணமாக தான் நம்மளுடைய வாழ்க்கையானது இயங்கி கொண்டிருக்கின்றது. அப்படி நம்ம தெரிந்தும் தெரியாமலும் செய்கின்ற அந்த பாவங்களை போக்க வல்லதாக இந்த ரத சப்தமி நாள் இருக்கின்றது. இந்த நாளில் பார்த்திங்கன்னா முக்கியமான வழிபாடுகளை நம்ம மேற்கொண்டு சூரிய பகவானை நினைத்து நம்ம பூஜனை செய்யும் பொழுது நம்மளுடைய கஷ்டங்களும் நாம் செய்த பாவங்களுக்கு ஏற்ப நம்மளுடைய வாழ்க்கையானது இப்போ நமக்கு இயங்கி கொண்டிருக்கின்றது. அந்த வாழ்க்கையானது சரி செய்யும் வகையில் இந்த நாள் நமக்கு ஒரு உதவிகரமாக இருக்கும். அதனால் தவற விடாமல் அனைவருமே இந்த முறையை கட்டாயம் பின்பற்றி உங்களுடைய பாவங்களை போக்கிக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறது. அதனால் கட்டாயம் இந்த வழிபாடை மேற்கொள்ளுங்க. நம்ம சேனலுக்கு புதுசாக வரவங்க நம்ம சிவன் கோயில் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை பகிர்ந்து கொள்ளுங்கள். வாங்க நாளைக்கு இந்த வழிபாடு முறையை எப்படி நம்ம மேற்கொள்ளலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். உலகில் பார்த்திங்கன்னா நாம் செய்யும் செயல்கள் மட்டுமல்லாது செய்யாத செயல்களும் நமக்கு பாவங்களையும் புண்ணியங்களையும் ஏற்படுத்தும் என்று சாஸ்திரங்கள் கூறுகிறது. தீய செயல்கள் செய்ய வாய்ப்பு இருக்கும்போது அவற்றை செய்யாமல் தவிர்ப்பதன் மூலம் நல்வினைகள் நற்செயல்கள் செய்ய வாய்ப்பு இருக்கும்போது அதை செய்யாமல் இருப்பதன் மூலம் தீவினைகளையும் நம்மை அறியாமல் நாமே உருவாக்கி கொள்கிறோம். இப்படிப்பட்ட இந்த உடலால் உருவான நல்வினை தீவினைகள் இந்த உடலாலேயே அனுபவித்து கடப்பதன் மூலம் பிறவியில்லா பெருவாழ்வை பெறலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு மனிதனுக்கு பிறப்பானது எப்பொழுது அவனுக்கு அறுக்கப்படுகிறது அப்படின்னு பார்த்திங்கன்னா அவன் செய்கின்ற அந்த கர்ம வினைகளை அனைத்துமே அவனுக்கு தீர்ந்து விட்டதுக்கப்புறம் தான் அவனுடைய பிறப்பானது அந்த இடத்துல அறுக்கப்படுகிறது. அது வரைக்கும் அவனுடைய பிறப்பானது அந்த பிறவிகள் அப்படிங்கிறது தொடர்ந்து ஏற்பட்டு கொண்டே தான் இருக்கும். அந்த ஆன்மா பார்த்திங்கன்னா பல உடல்களில் இறங்கி இறந்து போய் அவனுடைய கர்ம வினைகளை சுமந்து கொண்டு போய் கொண்டு இருக்கும். அப்போ நம்ம வாழ்கின்ற இந்த வாழ்க்கையில் இப்போ நம்ம முன் ஜென்மத்தில் செய்த பாவங்கள், நம்மளுடைய முன்னோர்கள் செய்த தலைமுறை பாவங்கள் எல்லாத்தையுமே நம்ம கழித்து கொண்டு வரோம். அப்போ இனிமேலும் நம்ம பாவங்களை சேர்க்காதவாறு வாழ்க்கையில் வாழும் பொழுது தான் அடுத்த ஒரு வாழ்க்கையாவது நமக்கு பிறப்பில்லா பெருவாழ்வானது நமக்கு வரும். இந்த உலகத்தில் நம்ம பிறந்து துன்பங்களை அனுபவித்து கொண்டு ஆசைகளுக்கு அடிபணிந்து மாயைகளுக்கு இசைந்து வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம். இப்பேற்பட்ட வாழ்வே எனக்கு தேவையில்லை அப்படின்னு நினைக்கிறவங்கெல்லாம் நம்மளுடைய கர்மவினைகளை நம்ம சேர்க்காமல் வாழ்வது தான் நம்மளுக்கு உன்னதமாக இருக்கும். அப்பேற்பட்ட வழிபாடு முறைகளில் தான் ஒரு சிறந்த வழிபாடை நம்ம இதில் பார்க்க போகிறோம். முடிஞ்ச அளவுக்கு எந்த ஒரு பாவங்களையுமே நம்ம சேர்க்காமல் வாழ்வது தான் நல்லது. எது ஒரு நல்ல விஷயம் செய்ய போகிறோம்னா அதற்கு நம்ம தயங்கக்கூடாது. தீய விஷயத்திற்குத்தான் நம்ம தயங்கி இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம உணர்ந்து கொள்ளணும். அந்த வகையில் இந்த வழிபாடு முறையை நம்ம இப்போ முதல்ல பார்த்துக்கலாம். சமண சமயத்தில் பார்த்திங்கன்னா ஒரு கோட்பாடு உண்டு. உடல் எவ்வளவு துன்புற்று மரணத்தை எய்கிறதோ அந்தளவு அந்த ஆன்மா நேரடியாக முக்தியை அடையும் என்பது தான் அது. அதற்காகத்தான் சமண துறவிகள் வடக்கிலிருந்து உயிர் துறக்கிறார்கள். ஆனால் நம் சனாதன தர்மத்தில் பார்த்திங்கன்னா அத்தகைய தீவினைகளை தீர்க்கத்தான் எளிய வழிகளே விரத வழிபாடுகளாகும். விரத வழிபாடுகளை மேற்கொள்வதன் மூலம் நம் பாவங்கள் நீங்கி நன்னிலை பெறலாம் என்பது நம்பிக்கை. அப்படி பாவங்களை தீர்க்கும் ஒரு அற்புத விரதம் தான் இந்த ரத சப்தமி விரதமாகும். ஒவ்வொரு யுகத்திலேயுமே மாறுபட்ட முறையில் நம்ம முக்தியை அடையலாம் அப்படின்னு விஷ்ணு புராணத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நம்ம இருக்கிறது கலியுகம். அதற்கு முன்னாடி உள்ள யுகங்களில் பார்த்திங்கன்னா கிருத யுகத்தில் தியானம் மற்றும் தவத்தின் மூலமாக முக்தி அடைஞ்சிருக்கின்றனர். அதுக்கப்புறம் உள்ள யுகம் பார்த்திங்கன்னா திரேத யுகத்தில் வேள்விகள் மூலமாக முக்தி அடைந்திருக்கின்றனர். துவாபர யுகத்தில் பார்த்திங்கன்னா விக்கிர ஆராதனை மூலமாக முக்தி என்னும் நன்னிலையை அடையலாம் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆனால் கலியுகத்தில் இத்தனை பிரயாசைகள் முயற்சிகளும் தேவை கிடையாதான். இறைவனின் நாமத்தை சங்கீர்த்தனம் செய்து கொண்டிருந்தாலே முக்தி கிட்டும் என்பது புராணம். இப்படி ஒவ்வொரு யுகத்திலையும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வகையான முக்தி நிலையை பெற்றுக்கொண்டு வருகின்றனர். முக்தி நிலை அப்படிங்கிறது எதற்காக நம்ம பெறணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா பிறந்து மாண்டு அழிந்து கொண்டு போகின்ற மனித உடல்களிலிருந்து ஆன்மா மட்டும்தான் வெளியேறுமே தவிர திரும்ப அதற்கு ஒரு உடம்பானது கிடைத்து கொண்டே தான் இருக்கும். அது எதற்காக? அந்த உடல்லிருந்து அது செய்த பாவ புண்ணியங்கள் கணக்கின்படி அடுத்த ஒரு உடலானது கிடைக்கின்றது.
அப்போ அந்த உடலை வைத்து கொண்டு இனிமேலும் பாவங்களை சேர்க்காமல் முக்தி நிலை பெறுவதற்கான வழிகளை அந்த ஆன்மா அந்த இடத்துல தேடிக்கொண்டு இருக்கணும். ஆனால் அதை தவிர்த்து திரும்பியும் பாவத்தை சேர்த்துதுன்னா அதற்கு முக்தி நிலையானது கிடைக்க பெறாது தான். அந்த வகையில் பார்த்திங்கன்னா நம்ம இனிமேலும் எந்த ஒரு தவறுகளை செய்யாமல் வாழும் பொழுது நமக்கு முக்தி நிலையை பெறும் அப்படிங்கிறது தான் புராணங்களில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அதே போல் தான் பார்த்திங்கன்னா இந்த ரத சப்தமி நாளன்று பார்த்திங்கன்னா நம்ம தெரிந்தும் தெரியாமலும் செய்த பாவங்களை புனித நீராடி சூரிய பகவானை நம்ம வழிபடும் பொழுது அது அனைத்துமே நம்மை விட்டு போய்விடும் அப்படிங்கிறதான் நிதர்சனமான உண்மை. அதனால் தவறாமல் எல்லாருமே இந்த புனித நீராடி சூரிய பகவானை வழிபடுங்க. நமக்கு இதுவரை ஏற்பட்ட கர்மவினைகளின்படி நம்மளுடைய வாழ்க்கையானது நம்மளுக்கு ஏற்பட்ட அந்த பாவங்களின் கணக்காக தான் நம்ம இப்போ அந்த கஷ்டங்கள் அனுபவித்து கொண்டு இருக்கின்றோம். அப்போ அந்த கஷ்டங்கள்லேருந்து நமக்கு ஒரு விடிவு காலம் ஏற்பட்டு இனிமேலும் எந்த தவறுகளும் செய்யாத வரைக்கும் நம்மளுடைய வாழ்க்கையானது மாறிவிடும். இந்த உலகில் தோன்றிய ஆதி வழிபாடுகளில் ஒன்று சூரிய வழிபாடு. கண்கண்ட கடவுளாக நாள்தோறும் தோன்றி மறைந்து உயிர் இயக்கத்துக்கு தேவையான ஒளியையும் உணவையும் அருள்பவர் தான் சூரிய பகவான். சிவனும் நாராயணனும் சூரிய வடிவில் துதிக்கப்படுவது வழக்கம். தெய்வங்களில் நாராயணனை போன்று சங்கு சக்கரம் தரித்தவர் சூரிய பகவான். 7 குதிரைகள் பூட்டப்பட்ட தேரில் ஏறி அவர் வலம் வருவதாக புராணங்கள் சொல்கின்றன. சூரியன் ஒளித்தேரில் பவனி வருகிறார். ஒளியின் 7 வண்ணங்களே 7 குதிரைகளாக சுட்டப்பட்டுள்ளனர். இந்த ரதசப்தமி நாளன்று பார்த்திங்கன்னா புனித நீராடி சூரிய பகவானை நம்ம வழிபட வேண்டும். இப்போ விரதம் அனுஷ்டிக்கும் முறையை பார்க்கலாம். நதி அல்லது சமுத்திரக்கரைகளில் நீராடுவது சிறப்பு வாய்ந்தது. வீடுகளில் நீராடும் பொழுது பார்த்திங்கன்னா 7 எருக்கம் இலைகளை அட்சதையோடு சேர்த்து தலையில் வைத்து கொண்டு நீராட வேண்டும். இதன் மூலம் பார்த்திங்கன்னா பாவங்கள் அனைத்தும் நீங்குவதோடு தேக ஆரோக்கியம் ஆதரிக்கும் என்பது நம்பிக்கை. தேகம் அப்படின்னா உடல் ஆரோக்கியம் அப்படிங்கிறது நமக்கு மேம்படும் அப்படிங்கிறது தான் இந்த வழிபாடு முறையில் நமக்கு இருக்கின்ற நம்பிக்கை அப்படின்னு புராணங்களில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த நாளில் பூஜை அறையில் தேர்கோலம் விடுவது வழக்கம். தேர்கோலமிட்டு அலங்கரித்து சூரியனுக்கு சர்க்கரை பொங்கல் நிவேதனம் செய்து விநியோகிக்க புண்ணிய பலன்கள் நமக்கு அதிகரிக்கும். ஆதித்ய ஹிருதயம் பாடி சூரியனை வழிபடுவது சிறப்புடையது. சூரிய பகவானை நாராயணின் அம்சம் என்பதால் விஷ்ணு சகஸ்ரநாம பாராயணம் செய்வது நன்மையை தரும். சூரியன் ஆரோக்கியத்துக்கு உரிய கிரகம். சூரியனை வழிபடுவதன் மூலம் அவரின் அருளையும் ஆரோக்கியத்தையும் பெறலாம் அப்படிங்கிறது தான் ஐதீகம். அதாவது இந்த குளியல் முறையில் பார்த்திங்கன்னா 7 எருக்கன் இலைகள், அதாவது 9 எருக்கன் இலைகளை நம்ம தலையில் வைத்து குளித்து சூரிய பகவானை நம்ம வழிபடுவது மிகவும் நமக்கு சிறப்புடையதாக இருக்கும். நம்ம குளித்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த இலைகளை என்ன பண்ணணும் அப்படின்னா யாருமே கால்படாத இடமாக ஒரு இடத்துல அதை கொண்டு போய் நம்ம போட்டு விடுவது சிறப்பு. ஒவ்வொருவருக்கும் பார்த்திங்கன்னா தனித்தனியான 7 எருக்கன் இலைகள் தேவை. ஒருவருடைய தலையின் மீது 7 எருக்கன் இலையை வைத்து தலையில் தண்ணீரை ஊற்றி குளிக்க வேண்டும். அவ்வளவுதான். அந்த 7 எருக்கன் இலைகளும் எடுத்து கால்படாத இடத்துல போட்டு விடணும். மீண்டும் இன்னொருவருக்கு புதிதாக 7 இலைகள் எடுத்து நாம் குளித்து விட்டோம், நம்மளுடைய சகோதரர்கள் இல்லை பெற்றோர்கள் யார் குழந்தைகள் யார் குளித்தாலுமே வேறு இலைகளை தான் அவர்களுக்கும் பயன்படுத்தணும். இவ்வாறு குளிப்பது நமக்கு மிகவும் ஒரு சிறப்பு வாய்ந்த ஒன்றாக இருக்கும். எதற்காக இந்த எருக்கன் இலையை நம்ம வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் அனுகிரகம் பெற்ற செடி இந்த எருக்கன் செடி. குளித்து முடித்த பின்பு பார்த்திங்கன்னா பூஜை அறையை அலங்காரம் செய்து கொள்ளுங்கள். பெரும்பாலும் பார்த்திங்கன்னா நம்ம எல்லோர் வீட்டிலும் சூரிய பகவானின் திருவுருவப்படம் இருக்காது. சில பேர் வீடுகளில் பார்த்திங்கன்னா 7 குதிரைகள் பூட்டிய சூரிய பகவானின் திருவுருவப்படம் இருக்கும். 7 குதிரைகளின் மீது வலம் வரும் சூரிய பகவான் சப்தமி என்று 7ஐ குறிக்கின்றது. அவரோட திருவுருவப்படம் புகைப்படம் இருந்தால் நம்ம அதை வைத்து வழிபடலாம். இல்லாத சமயத்தில் பார்த்திங்கன்னா சூரிய பகவானை நினைத்து பூஜை அறையில் விளக்கு ஏற்றி வைத்துவிட்டு சர்க்கரை பொங்கல் வடை நிவேதனமாக வைத்துவிட்டு பச்சை வாழைப்பழம் கிடைத்தால் அன்று நிவேதனம் செய்யலாம். அதுவும் ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. சூரிய பகவானையும் பெருமானையும் மனதார நினைத்து கொள்ளுங்கள், நல்லது நடக்கும். பிறகு கற்பூர ஆரத்தி காண்பித்து இந்த பூஜையை நிறைவு செய்து கொள்ளுங்கள். பூஜை நேரத்தின் போது உங்கள் குடும்பத்தில் இருக்கும் கஷ்டங்களை நீங்கள் செய்த பாவங்களை விமோசனம் கிடைக்க வேண்டும் என்று வேண்டுதலை சூரிய பகவானிடம் மனதார வேண்டிக் கொள்ளுங்கள். வேலை இல்லாமல் வருமானம் இல்லாமல் கஷ்டப்படுபவர்கள் நல்ல வேலை கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொள்ளலாம். அவ்வளோதான். இந்த எளிய வழிபாட்டு முறையை நாளைய நாள் நம்ம தவறாமல் வழிபடணும். மறக்காமல் உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த வழிபாடு முறையை மேற்கொள்ள பகிர்ந்து கொள்ளுங்கள். அனைவருமே இறையருள் பெற்று நலமுடன் வாழ வேண்டும். நன்றி, வணக்கம். ஓம் நம சிவாய நமக.